வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, பிடி கருணை மசியல். பிடி கருணைங்கிறது இந்த மாதிரி கரிஹா கடையிலலாம் கிடைக்கும். இதை வாங்கின்னு வந்து நல்லா ஒரு 1 hour 2 hour தண்ணியில் போட்டுருவோம். இது மேலெலாம் நிறையா களிமண் ஒட்டின்னு இருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வாங்கி அதுக்கப்புறம் பீல் பண்ணி க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். அதை பீல் பண்ணிவிட்டு அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை மசிச்சிருக்கேன். இப்படி தண்ணி விட்டு இந்த மாதிரி மசிச்சிடணும். இந்த பிடிகருணைங்கிறது வந்து ரொம்ப 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 மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு இது. பைல்ஸ் ப்ராப்ளம், அட் த சேம் டைம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவா இதோட கூட இன்னும் ஒன்று கூட இது பண்ணலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் இதில் வெங்காயம் போடலை. இப்போது ஜென்ரலாக அது மாதிரி உடம்பு சரியில்லாதவா எடுத்துக்கிறேன்னா இதோட கூட குட்டி வெங்காயம். இதில் நான் இப்போ வெங்காயம் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். வெங்காயம் சேர்த்துப்பும் இதை பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது இந்த குட்டி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவா இல்லையா, அதை வாங்கி உரிச்சிட்டு அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிண்டு அதை வந்து நெய்யை விட்டு அதை வதக்கிடுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுற ப்ராசஸ் மாதிரியே அதையும் பண்ணி வெங்காயத்தையும் அதில் போட்டு சாப்பிட்டேன்னா நிச்சயமாக பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது இது. ஸோ இப்போது இதை பண்ண ஆரம்பிக்கலாம். மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். ரெண்டு மிளகா வத்தல், கடுகு பொரியிறது, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இது கருவேப்பிலை, மஞ்சப்பொடி இந்த எண்ணெயிலே போட்டுருங்க. அது எல்லாத்தையும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பொடியாக நறுக்கினேன் இஞ்சி. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா. நான் இங்கே ஒரு பச்சை மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். மசிச்சு வச்சுருக்கிறத இதில் விடுவோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா உப்பு போட்டோம், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் நான் இந்த வெங்காயம் நான் இதை ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நான் எங்கே வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னா தாளித்து கொட்டி மஞ்சப்பொடியெலாம் போட்டு பெருங்காயம் இப்படிலாம் போடுறது பற்றியில் அந்த இடத்துல வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதை கரைச்சதை தூக்கி அதில் விட்டு உப்பை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு 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 5 நிமிஷமாவது கொதிக்கட்டும். இன்னும் ஆல்மோஸ்ட் கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் இது எவ்வளோக்கெவ்வளோ நல்லா கொதிக்கிறதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இந்த இது ஒரு 5 minutes கொதிக்கட்டும்.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக விட்டோம், திக்காக எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். இது அப்படியே கிட்டத்தட்ட டால் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இதை எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. வெங்காயம் நான் போடல, நீங்களாம் வெங்காயம் போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது ஆறித்துனா இன்னும் இறுகி போயிடும் அப்படியே. இந்த பிடிகருணை மசியல் எல்லாருக்கும் பிடிக்கும். நிச்சயமாக பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில கரிகாலெலாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாத இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இந்த நாளில் நாங்களாம் இதை பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவாள்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறா இல்லையா, அவளுக்கோசரம் இதை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சவா இருக்கா. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.